காலையில கிச்சனில் வந்தோடனே இன்றைக்கி வந்துட்டு பூரி வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா பூரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு வந்துருந்துச்சுங்க. ஒரு பூரி கூட வந்துட்டு என்ன சொல்கிறது, தட்டை மாதிரி வரல. எல்லாமே நல்லா புசு 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 புசுன்னு எலும்பி வந்துச்சு அழகு போல். எனக்கே ஆச்சரியமாக போயிடுச்சு, என்னடா இது இன்னைக்கு சூப்பராக வந்து வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா பூரியுமே நல்லா வந்துட்டு உப்பி வந்துருந்துச்சு. பூரிக்கு வந்துட்டு நான் வந்துட்டு இன்னைக்கு குருமா மாதிரி வச்சிருந்தேன். குருமா மாதிரி இல்லை, குருமா தான். அதாவது வந்துட்டு வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி வந்து வச்சுருந்தேன். உருளைக்கிழங்கு வந்துட்டு இல்லை, முடிஞ்சிருச்சு. நேற்று வந்துட்டு நாங்கள் வந்துட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி சாதம் உருளைக்கிழங்கு ஃப்ரை அப்படின்னு வந்துட்டு பழைய சாதத்தோடு வச்சு சாப்பிட்டனால உருளைக்கிழங்கு முடிஞ்சிருச்சு. அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு குருமா வந்து வச்சு காலையில் டிஃபனை வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. பிள்ளைங்க வந்துட்டு சைட் பை வந்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க பாருங்க. எல்லா பூரியுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு வந்துருந்துச்சுங்க. இன்னைக்கு வந்துட்டு நிறைய பூரியே வந்து செஞ்சுருந்தேன். அப்புத்தாக்கு பிள்ளைங்களுக்கு, அதுக்கப்புறம் அம்மா தம்பிலாம் வருவாங்க, அதனால எல்லாமே எக்ஸ்ட்ரா வந்து செஞ்சுருந்தேன். அதே மாதிரி குருமாவும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்துட்டு வந்துருந்துச்சு. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொளாப்பொடி மல்லிப்பொடி இதெல்லாம் போட்டு வந்து செஞ்சுருந்தேன், கரம் மசாலா போட்டு. அதனால குருமா வந்து இந்த மாதிரி இருக்குது, நம்ம கடையில் வாங்குற குருமா மாதிரி. ஒயிட் குருமா மாதிரி இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து வைக்கலை. ஒயிட் குருமா மாதிரி வச்சோம் அப்படின்னா அதுவுமே வந்துட்டு நல்லாயிருக்கும். இந்த பூரிக்கு செம்ம சூப்பராக வந்துட்டு இருக்கும். யாருக்கெல்லாம் வந்துட்டு பூரி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கும் பூரி பிடிக்கும். நான் வந்துட்டு ரொம்ப ரேராக தான் வந்துட்டு செய்கிறது. ரொம்ப அடிக்கடி வந்துட்டு நான் வந்து செய்ய மாட்டேன். எப்பயாவது தான் நான் வந்துட்டு பூரி வந்துட்டு செய்வேன். பூரியும் சரி சப்பாத்தியும் சரி எப்பயாவது தான் நான் வந்துட்டு செய்வேன். ஆனால் பூரி வந்துட்டு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். குருமா ஊற்றி சாப்பிட்றத விட வெறுமனே பூரியை வந்து நார்மலாக பிச்சு வந்து சாப்பிடுவாங்க. குருமாலாம் வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு லைக் பண்ண மாட்டாங்க பிள்ளைங்க. வெறுமனே வந்துட்டு அப்படியே வந்து டிவி பார்த்துட்டு விளையாண்டுட்டு அப்படியே வந்துட்டு ஒன்று ஒன்றா எடுத்து பிச்சு சாப்பிட்டு அவங்க வந்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்துட்டு சைடிஷ் இல்லாமல் சாப்பிட்றது வந்துட்டு அந்தளவுக்கு லைக் பண்ண மாட்டேன். சில டைம்ஸ் பிள்ளைங்க மாதிரி நானும் பிச்சு சாப்பிடுவேன். இருந்தாலும் அந்த சைடிஷோடு வந்துட்டு சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் வந்துட்டு சிக்கன் குருமா வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதை விட சூப்பராக வந்துட்டு இருக்கும். அதேமாதிரி என்னோடய அப்புத்தாக்கு வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் வந்துட்டு பேக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு அவங்களே வந்து பேக் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. சரி நீங்களே பண்ணிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு விட்டுட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா Thursday மார்னிங். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் டேன்னு சொல்லலாம். ஆனால் நான் இன்னும் வந்துட்டு ரெடி ஆகலை. சரியான மழை வந்து பெஞ்சிட்டு இருக்கு. சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்னு லீவ் வந்துட்டு விடல. மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்துட்டு லீவ் விட்டுருக்காங்க. அஸ்விதாக்கு வந்துட்டு எக்ஸாம் வந்துட்டு இன்னைக்கு இங்கிலீஷ். அதனால வந்துட்டு நான் வந்து சமைக்கிறத கண்டினியூவாக நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அவங்க வெயிட் பண்ணி நியூஸ் எல்லாம் பார்த்தாங்க, லீவ் விடலை. மெசேஜ் இன்னும் வரைக்கும் வரல. மணி பார்த்தீங்க அப்படின்னா 8:40 ஆயிடுச்சு. நான் அப்போ கடகடன்னு ரெடி ஆகி அவள் வந்து குளிச்சுட்டு இருக்கா அஸ்விதா. அவளை கொண்டு போய் விடணும். சுபஸ்ரீயை லீவ் போட்டு இன்னைக்கு வந்து இருக்க வச்சாச்சு. இந்த கிளைமேட்ல வந்து கொண்டு போனோம் அப்படின்னா முடியாமல் வந்துடும். ஏன்னா அஸ்விதாக்கு ஆல்ரெடி முடியல. எனக்கு வந்துட்டு த்ரோட் பெயின் இருக்கு, சளி பிடிச்சிருக்கு எல்லாருக்குமே. கடகடன்னு இன்னைக்கு வந்துட்டு பூரியும் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு பிளெயின் குருமா வந்து செஞ்சுருந்தேன். கிரேவி மாதிரி வந்து செஞ்சுருந்தேன் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி பூரிக்கே. மற்றபடி வேறு ஒன்றும் வந்து செய்ய கிடையாது. இப்போ நான் போயிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். இன்னைக்கு வந்துட்டு என்ன ஸ்பெஷல் டே அப்படிங்கிறத வந்துட்டு நான் வந்துட்டு சொல்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு என்னோட பர்த்டே 12/12 மை பர்த்டே. என்னோட பர்த்டே இன்னைக்கு நல்லா செலிப்ரேஷன் பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மழை வந்து எல்லாத்தையும் சொதப்பி விட்டுருச்சு. அதனால வந்துட்டு ரொம்ப சோம்பேறியா வந்துட்டு போயிட்டு இருக்கு. சோம்பேறிங்கிறத காட்டிலும் ப்ளஸ் இந்த கிளைமேட் வந்துட்டு மேனேஜ் பண்ண முடியலைன்னு சொல்லலாம். குளிர், அதுக்கப்புறம் பனி, காற்று, வாடை, தொண்டையும் வந்துட்டு சரியில்லை. சாப்பிட்றது எதுவுமே வந்துட்டு டேஸ்ட்டே தெரியாத மாதிரியே வந்துட்டு ஃபீல் ஆகுது அந்த மாதிரி. இப்போ வந்துட்டு பிள்ளைங்கள கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு, அதாவது சுபஸ்ரீ லீவு, அஸ்விதா மட்டும் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு, அதுக்கப்புறம் அப்பதான் சாப்பாடு கொடுத்துட்டு நான் ரிட்டர்ன் வந்து அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்துட்டு என்னெல்லாம் வந்து பண்ணுறேன், எப்படி வந்துட்டு இந்த வருஷம் பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி போகுது அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். 29 வந்து நிறைவாகி 30க்கு அடியெடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ரொம்ப ஸ்பீடா வந்து போயிட்டு இருக்கு. பிறந்ததுல இருந்து நிறைய விஷயங்களை வந்து டிராவல் பண்ணி வந்திருக்கேன். அது ஒன்றும் வந்து யோசிக்கும் போது இப்போ நம்ம வந்துட்டு அவ்வளோக்கு பெரிய ஆளாக வளர்ந்துட்டோம். ஒரு குழந்தைக்கு அம்மா ஆயிட்டோம். ஒரு என்ன சொல்றது, ஒரு குடும்பத்தை பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய பொண்ணாயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய லைஃப்ல வந்துட்டு நிறைய கஷ்டங்களை கடந்து, நிறைய அவமானங்களை கடந்து, ப்ளஸ் நிறைய பேர்கிட்ட திட்டு வாங்கி ஓகே. லைஃப் வந்துட்டு ரொம்ப ஸ்பீடா வந்து போயிட்டுருக்கு. இங்க எதுவுமே நிரந்தர கிடையாது. இருக்கிற வரைக்கும் இந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸ வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். வேற ஒண்ணுமே வந்துட்டு கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு வந்துட்டேன். நேத்து வந்துட்டு எடுத்துருந்தேன். எடுப்போமா வேண்டாமான்னு யோசிச்சு நேத்து வந்து எடுத்துட்டு வந்துட்டேன். அது என்னலாம் ட்ரெஸ் எடுத்திருக்கேன் பர்த்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். கேக்கெல்லாம் எதுவும் வாங்கல. இன்னைக்கு கொண்டு போய் பிள்ளைங்கள ஸ்கூல்ல விட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது கேக் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேங்க. கடைசியில என் மழை வந்து இப்படி வந்து சொதப்பிருச்சு. கேக் வாங்கி கட் பண்ணுவோமா வேண்டாமான்னு யோசனையா இருக்கு. இல்லாட்டி அங்கே போய் வாங்கணும் ஜேஜே பேக்கரின்னு சொல்லிட்டு. அங்கே வாங்கல அப்படின்னா
இங்கே உள்ள லோக்கல் ஷாப்பில் ஒரு பேக்கரி இருக்குது, இங்கேயுமே நல்லாயிருக்கும். எது கிட்டக்க வாங்க முடியுதோ அங்கே போய் வாங்கிட்டு வரலாம். நச நசன்னு இருந்தாவே எனக்கு வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு பிடிக்காது, வெளியில் போக வழியே இல்லை. ஆனால் இப்போ போக தான் வேணும். கிளம்பிட்டியா? சரிங்க, அவளை வந்து கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வரேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹர்ஷிதா கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டேன். நாங்கள் தான் லாஸ்ட்டில் வந்து போனோம். அவ்வளோ தண்ணி, அவ்வளோ மழை, தொருன்னு இருக்கு. ஸ்கூலே பார்த்தீங்க அப்படின்னா செம்ம மழை வந்து பெஞ்சிட்டு இருக்கு. பிள்ளைங்களாம் வந்து வந்துட்டாங்க, ஏன்னா எக்ஸாம் அப்படிங்கிறதுனால வந்துட்டாங்க. ஆஃப் இயர்லி வந்துட்டு நடக்குது, அதனால வந்துட்டு வந்துட்டாங்க. ஹர்ஷிதா விட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு கடைக்கு போயிட்டு கேக் வாங்கிட்டு கொஞ்சம் சிப்ஸு காரக்கடலை இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். வந்தால் நான் மறுபடியும் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு நனைஞ்சிட்டேன். காலையில் வந்து தலை குளிச்சுட்டு தான் வந்து போனேன். திருப்பி வரையில் மறுபடியும் நனைஞ்சாச்சு. ட்ரெஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ட்ரெஸ் வந்து போட்டிருக்கேன். இன்னும் எத்தனை ட்ரெஸ் மாற்ற போகிறோன்னு எனக்கு தெரியல. தொண்டை வந்துட்டு கரகரப்பாக இருக்குது. கிரேவி வந்து சூடு பண்ணுறேன். இப்போ தான் நான் வந்து பூரி சாப்பிட போகிறேன். சுபஸ்ரீ நீ சாப்பிட்டியா? சுபஸ்ரீ நீ சாப்பிட்டியா? இயர்ஃபோன் வச்சு அது வந்துட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்கு ஃபோனில். ஃபோனை பிடிங்க வைக்கணும். இப்போ பூரி சாப்பிட்டுட்டு உனக்கு சேட்டைக்கு பாரு. பூரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற வேலைகள் ஆஃப்டர்நூன் வந்துட்டு குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இன்னைக்கு வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு வெஜ் பிரியாணி மாதிரி செஞ்சுட்டு சிம்பிளாக வந்து முடிக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். நாளைக்கு வந்து கார்த்தியாங்க, அதனால வந்துட்டு இன்றைக்கி நான்வெஜ்லாம் வந்துட்டு எடுத்தோம் அப்படின்னா திருப்பி மறுபடியும் வீடு ஃபுல்லாக வந்துட்டு முழுவலும் கழுவலும் எல்லாமே இருக்குது. அதனால் நாளைக்கு கார்த்தி அப்படிங்கிறனால இன்றைக்கி என்னோடய பர்த்டேக்கு வந்துட்டு வெஜ்ஜு தான் வந்து செய்ய போகிறேன். அது மாதிரி நாளைக்கு கார்த்தியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சாட்டர்டே சண்டே இருக்குல்ல, அப்போ வந்து எதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே என்னால் முடியல சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அலைய முடியல பயங்கரமாக. இப்போ வந்து இது கையெல்லாம் ஐஸ் மாதிரி இருக்குது. அடே சாமி, கொஞ்சம் மழை விட்டு வெளிச்சம் வந்தால் நல்லாயிருக்கும். வெளிச்சம் வர்ற மாதிரியே தெரியல. எங்கிட்டு பார்த்தாலும் தண்ணி. இந்த தண்ணி மழையை பார்த்தோன்னே என்ன தோணுதுன்னா, நான் சின்ன பிள்ளையில வந்துட்டு ஒரு கேரி பையை தூக்கிக்கிட்டு நண்டு நத்தை பிடிக்கிறக்காண்டி ஓடுவோம். இங்கிட்டு போகணுன்னா அங்கிட்டு வயல் சைடு போகணும், போய் பிடிச்சிட்டு வரலாம் நண்டு நத்தை எல்லாமே. அந்த நண்டு வயலில் கிடைக்கிற நண்டு வந்து நீங்கள் நச்சு போட்டு ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா. சளி இருமல் காய்ச்சல் எல்லாத்துக்குமே நல்லது இந்த நண்டு. மழை காலத்தில் கிடைக்கிற வயல் நண்டு நத்தை எல்லாமே. காலம் வந்து மாறிக்கிட்டே வருது. இப்போ எங்கிட்ட யார் நத்தை நண்டெல்லாம் வந்து பிடிச்சிட்ருக்கா? அம்மா ஊர்லலாம் வந்துட்டு இங்கே இறங்கிவிடலாம் நண்டு நத்தை எல்லாமே வந்து பிடிச்சிட்ருப்பாங்க பசங்க. பெரிய ஆளுகளை கட்டில சின்ன பசங்க வாலிப பசங்க தான் வந்துட்டு ஓடி போய் நண்டு பிடிக்கிறது நத்தை பிடிக்கிறது. பெரிய ஆளுங்க எங்கே வந்து பிடிக்க போகிறாங்க? எல்லாம் மலைக்கு வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்து இருப்பாங்க. பூரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் நீ என்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். பூரி வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. கிரேவியும் நல்லா இருக்குது. கொஞ்சம் ஸ்பைசினா சாப்பிட்டு முழுங்கும் போது தொண்டையில் அந்த காரம் இருக்கிறது தெரியுது. ஓவராலாம் இல்லை. அப்புறம் நான் வந்துட்டு நேற்று போயிட்டு ட்ரெஸ்ஸு வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, பர்த்டேக்கு. ஒன்று வாங்க போய் கடைசியில் 2 எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருந்துச்சு. இந்த குர்த்தீஸ் வந்துட்டு ரேட் வந்துட்டு 660 670 அந்த ரேஞ்சில் வந்துட்டு இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இதான் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்து பிடிச்ச ஒரு குர்த்தீஸ். அதுக்கப்புறம் இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா செகண்டாக வந்துட்டு வாங்கினேன். 3வது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பட்டியாலா பேண்ட்டோட வேர் பண்ணுற மாதிரி 3வதா உள்ள குர்த்தீஸ். 3மே வந்துட்டு நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த 3வதா உள்ள குர்த்தீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். அந்த ஃபோட்டோ கூட இருக்கும் பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கும். காட்டன் முக்கியமாக அது வந்துட்டு. ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மா தம்பி எல்லாருமே வந்துட்டாங்க. நான் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா குஸ்கா ரைஸ் ஜீரக சம்பா ரைஸில் வந்து செஞ்சுருந்தேன். அதுதான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஸ்பெஷலாக வந்துட்டு செஞ்சுருந்தேன். நாளைக்கு கார்த்திகை அப்படிங்கிறனால நான்வெஜ்ஜெலாம் வந்துட்டு எதுவுமே வந்து பண்ணலை. வெஜ்ஜு தான் வந்து செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் முட்டை மட்டும் நான் வந்துட்டு மசாலா வந்து போட்டிருந்தேன். முட்டை வேக வச்சுட்டு முட்டை கிரேவி மாதிரி வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு செஞ்சுருந்தேன். அதேமாதிரி குஸ்கா ரைஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வந்துட்டு வந்துருந்துச்சு. முக்கியமாக ஜீரக சம்பா ரைஸில் வந்து செஞ்சதுனால நல்லாவே வந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப சாதம் வந்துட்டு கொலையெல்லாம் வந்து கிடையாது, நல்ல உதிரி உதிரியாகவே இருந்துச்சு. ஆற இன்னும் வந்து சாதம் உதிரி உதிரியாக வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காலிஃப்ளவர் சில்லி வந்து செஞ்சுருந்தேன்.
அது வந்துட்டு செஞ்சிருந்தேன். அது வந்து ரொம்ப டேஸ்ட்டா வந்துட்டு வந்துருந்துச்சு. இன்னைக்கு சாப்பாடு எல்லாமே வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப சூப்பரா கரெக்ட்டா வந்து இருந்துச்சு. உப்பு, காரம் எல்லாமே. ஏன்னா சில டைம்ஸ் வந்துட்டு காரம் அதிகமாயிரும், இல்ல உப்பு அதிகமாயிரும். ஏதாவது வந்து சொதப்பிருவேன். ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாப்பாடு எல்லாமே வந்துட்டு கரெக்ட்டா சூப்பரா வந்துட்டு வந்திருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, முட்டை வந்து வேக வச்சிருந்தேன். அத வந்துட்டு நான் வந்துட்டு தோல் வந்து உடைச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போக்கெல்லாம் எங்க அம்மா வந்து காமெடி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அத கேட்டுக்கிட்டே, பேசிக்கிட்டே வந்து சிரிச்சுக்கிட்டே நான் வந்துட்டு வேலை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏதாவது பேசி சிரிச்சு கலகலப்பா தான் வந்துட்டு இருக்கும். அது ஒரு நாளைக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். எப்படி கலகலப்பா நாங்க வந்து பேசி சிரிச்சு ஜாலியா இருக்கோம் அப்படிங்கிறத. அப்புறம் முட்டை வந்துட்டு மசாலா வந்து போட்டாச்சு. அதாவது முட்டை தொக்கு மாதிரி. தேங்காய் அரைச்சு ஊத்தி வந்து செஞ்சிருந்தேன். இந்த முட்டை கிரேவி. அது வந்துட்டு நல்லாயிருக்கும் இதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து சாப்பாடு வந்து எல்லாருக்கும் ஒன் பை ஒன்னா வந்து போட்டு குடுக்க ஆரம்பிச்சுட்டேன். இன்னைக்கு வந்து பர்த்டே ஸ்பெஷல் லஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குஸ்கா ரைஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு முட்டை வந்துட்டு கிரேவி வந்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு காலிஃப்ளவர் சில்லி இதுதான் வந்து செஞ்சிருந்தேன். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே சூப்பரா வந்து வந்திருந்துச்சு. முக்கியமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குஸ்கா ரைஸும், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த முட்டை கிரேவியும் வந்துட்டு ரொம்ப சூப்பரா வந்துட்டு வந்துருந்துச்சு. நல்ல ஒரு டேஸ்ட்டு. செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. அந்த முட்டை கிரேவி வித் இந்த குஸ்கா ரைஸ்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அப்பா அல்ட்டியா இருந்துச்சு. இதுதான் வந்துட்டு இன்னைக்கு பர்த்டே லஞ்ச் மெனு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அசீதாவ கூப்பிடுறதுக்காண்டி நான் வந்து கிளம்பிட்டேன். ட்ரெஸ் வந்து வேர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்னோட அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு, போயி அவங்கள்ட்ட வந்துட்டு எனக்கு பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பாடு வந்து குடுத்துட்டு, அசீதாவ கூட்டிட்டு ரிட்டர்ன் வரணும். சரி ட்ரெஸ்ஸ வந்துட்டு வேர் பண்ணிட்டு ஃபோட்டோ, வீடியோலாம் வந்துட்டு எடுக்கலாமே ஷார்ட்ஸுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி வந்துட்டு ஃபோட்டோ, வீடியோ எல்லாமே வந்து எடுத்துட்டு இருந்தேன். இந்த டாப்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டாப்ஸும் பேண்ட் இருந்துச்சு. ஷால் வந்து இந்த கலர்ல இல்ல. சாண்டில் கலர். அதனால பழைய ஷால் என்ட்ட இருந்துச்சு. அந்த பழைய ஷால தான் நான் வந்து போட்டு வேர் பண்ணிட்டு போனேன். வீட்ல இருந்தோம் அப்படின்னா, ஷால் வந்து தேவையில்ல. வெளியில போறதுனால ஷால் வந்து கட்டாயம் வந்து போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறனால, அதனால இந்த ஷால் தான் வந்து பழைய ஷால் இருந்துச்சு. அத வந்துட்டு எடுத்து போட்டு பின் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு கிளம்பி போய் அசிதா வந்து கூட்டிட்டு வந்தாச்சு. ஒரு வழியா வந்துட்டு லஞ்ச் வந்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அசிதா போய் கூட்டிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்துட்டு 3:45க்கே வந்து விட்டுட்டாங்க. இனிமே தான் வந்து கேக் கட் பண்ண போறோம். வாங்க போயிட்டு கேக் வந்து கட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஈவினிங் போல பார்த்தீங்க அப்படின்னா, பிள்ளைங்க நான் எல்லாருமே சேர்ந்து ரெடியாகி, அதுக்கப்புறம் கேக் வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு அஸ்விதாவுக்கு வந்துட்டு ஒரு 3:45க்கே வந்துட்டு ஸ்கூல் வந்து விட்டுட்டாங்க. நான் மழை நின்னதுக்கப்புறம் தான் போய் பிள்ளைய போய் கூட்டிட்டு அப்பத்தாவுக்கு சாப்பாடு குடுத்துட்டு வந்தேன். அப்புறம் சாமி ரூம்ல வந்துட்டு விளக்கெல்லாம் வந்து ஏத்தி வச்சுட்டு, ஊதுபத்தியெல்லாம் வந்து பத்த வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து கேக் வந்து கட் பண்ண போறேன். கேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டர்லாம் வந்து பண்ணல. நேரா போனேன் கடையில கேக் இருக்கான்னு பார்த்தேன் 1 கேஜி இருந்துச்சு. சரி தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டு 1 கேஜ தூக்கிட்டு அப்படியே வந்து வந்தாச்சு. இந்த கேக் தான் வந்துட்டு வாங்குனேன். ஆர்டர் பண்ணணும்னா மொத நாளே நம்ம வந்து சொல்லியிருக்கணும். நம்ம வந்து சொல்லல. அந்த ஐடியாவே இல்ல. அதனால சொல்லல. என்ன பண்ற சரி போதும் இந்த மாதிரி தாங்க ஏதாவது காமெடி பண்ணி நாங்க வந்துட்டு கெக்க பிக்கன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்போம். சிரிச்சு வகுத்த வலியே வந்துரும். அந்த அளவுக்கு வந்துட்டு காமெடி பண்ணி செம்ம ஜாலியா வந்துட்டு இருக்கும். அத வந்துட்டு கண்டிப்பா ஒரு விலாக்ல வந்துட்டு போடுறேன். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பரா வந்துட்டு கேக்கும் வந்துட்டு கட் பண்ணியாச்சு. இந்த வருஷம் பர்த்டே செலிப்ரேஷன் வந்துட்டு ரொம்ப சூப்பரா வந்துட்டு போணுச்சுன்னு சொல்லலாம். லாஸ்ட் மினிட்ல தான் வந்துட்டு நான் வந்து கேக் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியா வந்து பண்ணியிருந்தேன். அதே மாரி வாங்கிட்டு வந்து சூப்பரா வந்து கேக்கும் வந்துட்டு அழகா வந்து கட் பண்ணியாச்சு. எப்ப கேக் வந்து கட் பண்ணாலும் அந்த கேண்டில வந்துட்டு ஊதி அணைக்கிறதே வந்து கிடையாது. லாஸ்ட்டா தான் மறந்துட்டு அதுக்கப்புறம் அணத்துவேன். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு அந்த கேண்டில வந்துட்டு அணைச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு கேக் வந்து கட் பண்ணி எல்லாருக்குமே வந்துட்டு கேக் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோங்க. ரொம்ப சூப்பரா வந்து போச்சு இந்த வாட்டி. அதே மாதிரி எனக்கு விஷ் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வந்துட்டு கோடான கோடி நன்றிகள். 12 டிசம்பர் அன்னைக்கு நான் பிறந்த மாதிரி என்ன மாரி நெறைய பேர் வந்து நீங்க வந்து பிறந்திருப்பீங்க. அப்படி பிறந்த எல்லா உள்ளங்களுக்கும் வந்துட்டு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எப்போதுமே சந்தோஷமா, மகிழ்ச்சியா வந்துட்டு இருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.